நல்லா க்ளீன் பண்ண ஒரு கிளாஸ் பாட்டில் எடுத்துக்கோங்க. இதில் தான் நம்ம பெயிண்ட் பண்ண போகிறோம். என்கிட்ட க்ரீன் கலர் பாட்டில் இருக்குது. நான் க்ரீன் கலர் பாட்டில் எடுத்திருக்கேன். நீங்கள் என்ன கலர் பாட்டில் வேணாலும் யூஸ் பண்ணலாம். இப்போ நம்ம இது ரம்ஜான் ஸ்பெஷல் பாட்டிலுன்றதுனால நான் 2 கலர்ஸ் தான் சூஸ் பண்ணியிருக்கேன். க்ரீன் அண்ட் கோல்டன் கலர். ஃபர்ஸ்ட் க்ரீன் கலரும் ப்ரஷ்ஷும் யூஸ் பண்ணி கோட் பண்ண ஆரம்பிக்க போகிறேன். கம்ப்ளீட்டாக இது வெறும் நம்மளோட ஃபர்ஸ்ட் கோட்டிங் தான். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நான் க்ரீன் கலர் பாட்டில் யூஸ் பண்ணுறதுனால உங்களுக்கு அந்த அளவுக்கு பெருசாக டிஃப்ரென்ஸ் தெரியாது. இதே நீங்கள் ஒயிட் கலர் பாட்டில் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும். என்கிட்ட க்ரீன் கலர் பாட்டில் இருக்குது, அதனால் நான் யூஸ் பண்ணுறேன். இது ஃபர்ஸ்ட் கோட்டிங்கிறதால நோ ப்ராப்ளம். இது ட்ரை ஆனதுக்கப்புறம் கம்ப்ளீட்டாக ட்ரை ஆனதுக்கப்புறம் நான் செகண்ட் கோட்டிங் யூஸ் பண்ண போகிறேன். உங்களுக்கு அந்த க்ரீன் கலர் நல்லாவே தெரியும். ஸோ ஃபர்ஸ்ட் ஃபுல்லாகவே டாப் டு பாட்டம் கம்ப்ளீட்டாக நம்ம க்ரீன் கலர் ஃபில் பண்ணிடலாம். கம்ப்ளீட்டாக கோட் பண்ணியாச்சு. இப்போ பாருங்கள் ஃபுல்லாக ட்ரையும் ஆகிடுச்சு. கம்ப்ளீட்டாக ட்ரை ஆனதுக்கப்புறம் அந்த மாதிரி ஒரு க்ரீனிஷ் லுக்கு கிடைக்கிது. இருந்தாலும் இந்த க்ரீனிஷ் லுக் சஃபிஷியண்ட்டாக இல்லை. நான் செகண்ட் கோட்டிங் கொடுக்க போகிறேன். உங்களுக்கு எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்துக்கிட்டு நீங்கள் 2 or 3 கோட்டிங்ஸ் வரைக்கும் அப்ளை பண்ணலாம். நான் செகண்ட் கோட்டிங் அப்ளை பண்ணுறேன். நம்மளோட செகண்ட் கோட்டும் நல்லா ட்ரை ஆகிடுச்சு. நல்ல ஒரு க்ரீனிஷ் லுக்கு கிடச்சிருச்சு. இந்த லுக்கு நமக்கு சஃபிஷியண்ட்டாக இருக்கும். நம்ம இப்போ பாட்டில் டெக்கரேட் பண்ண ஆரம்பிக்கலாம். நான் ஒரு பேப்பரில் கிறிசன்ட் ஷேப் கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த ஷேப்பை பாட்டிலில் ஸ்டிக் பண்ண போகிறேன். இது ஸ்டிக் பண்ணுறதுக்கு நீங்கள் செல்லோ டேப் யூஸ் பண்ணலாம், இல்லை மாஸ்கிங் டேப் யூஸ் பண்ணலாம். என்கிட்ட மாஸ்கிங் டேப் இருக்குது, நான் மாஸ்கிங் டேப் யூஸ் பண்ணுறேன். உங்கள்கிட்ட மாஸ்கிங் டேப் இல்லைன்னா நீங்கள் செல்லோ டேப்பும் யூஸ் பண்ணலாம். இப்போ மாஸ்கிங் டேப் வச்சு நல்லா ஸ்டிக் பண்ணிட்டேன். அடுத்தது நம்ம இந்த கிறிசன்ட் ஷேப்பை கலர் பண்ணலாம். அதுக்கு நான் கோல்ட் கலர் ப்ரஷ்ஷையும் யூஸ் பண்ண போகிறேன். யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் அப்படியே அது மேலே பெயிண்ட் பண்ணிங்கனால இந்த கிறிசன்ட் ஷேப் அழகாக ஸ்டென்சில் மாதிரி வந்துடும். நம்மக்கிட்ட ஸ்டென்சில் இல்லைன்றதுனால நம்ம இந்த மாதிரி பேப்பரில் கட் பண்ணி யூஸ் பண்ணலாம். ஷேப் கம்ப்ளீட்டாக கோல்டன் கலர் ஃபில் பண்ணியாச்சு. இப்போ நான் டேப் ரிமூவ் பண்ணி பேப்பர் எடுக்க போகிறேன். டேப் ரிமூவ் பண்ணக்குள்ளே கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். நல்ல தின்னான ப்ரஷ் எடுத்துக்கிட்டேன். இப்போது இந்த கிறிசன்ட்டில் ஹேங்கிங்ஸ் மாதிரி போட போகிறேன். இன்னும் கொஞ்சம் டெக்கரேட்டிவாக ஆக்கிறதுக்காக ஹேங்கிங்ஸ் பண்ண போகிறேன். இந்த ஹேங்கிங்ஸ் போடுறதுக்கு டாட்டட் லைன்ஸு, ஸ்டார்ஸ், ஸ்மால் டாட்ஸு அந்த மாதிரி யூஸ் பண்ணி இதில் ஹேங் பண்ணி டெக்கரேட் பண்ண போகிறேன். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம்.
இதுதான் நம்ம பாட்டிலோட ஃபைனல் லுக்கு. ஃபுல்லாக டெக்கரேட் பண்ணி முடிச்சாச்சு. பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. இது ஒரு ரம்ஜான் ஸ்பெஷல். ஸோ ஹாப்பி ரம்ஜான் ஃப்ரெண்ட்ஸ். ஐ திங்க் எல்லோரும் இந்த வீடியோ என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அண்ட் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம். See you friends. Bye.